ஒரு வேளை ஆந்திராவை சேர்ந்த கருணாநிதி தமிழ்நாட்டை ஆளாதிருந்தால், கேரளாவை சேர்ந்த மலையாளி எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆளாது இருந்திருந்தால், பெங்களூரை சேர்ந்த யூத பிராமணரான ஜெயலலிதா எங்களை ஆளாமல் இருந்திருந்தால், யூத நாட்டை சேர்ந்த பலர் எங்களை ஆளாமல் இருந்திருந்தால், தமிழ்நாட்டில் தமிழர் கையில், ஒரு வன்னியர் கையில், ஒரு பறையர் கையில், ஒரு வெள்ளாளர் கையில், ஒரு முதலியார் கையில், ஒரு பிள்ளை கையில், ஒரு தேவர், கள்ளர், மறவர், அகமுடியர், முத்தரையர், கோணார், நாடார், ஈரலர், கொரவர் இவங்க கையில் இந்த நாடு சிக்கியிருந்தால், ஒரு முதலமைச்சர் ஆகியிருந்தால், இது வரைக்கும் அவங்களே முதலமைச்சர் ஆகியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடந்திருக்காதுங்க. 1000 சகாயங்களை பார்த்துருக்கலாம். ஐஎஸ் சகாயம் மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கலாம். லஞ்சம் தவிர்த்து நெஞ்ச நிமிர்த்து நின்று வாசகத்தை தன் டேபிளுக்கு முன்னாடி வைத்து நேர்மையாக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு சகாயம் இருக்காரு. அந்த சகாயம் போல 1000 லட்சம் பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். கூட்டணியே போக மாட்டேன், கடைசி வரையும் கத்தியாவது சாக வேண்டிய இனத்துக்காக, இந்த இனம் மறந்தாலும் இந்த இனத்தை நான் மறக்க மாட்டேன்னு இருக்கானே சீமான், அவனை மாதிரி கோடியான பேர் கோடி வந்திருப்பாங்க. பிரபாகரன், இந்த தேச விடுதலைக்காக உயிர் நீத்த பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா, இறந்து விட்டாரா என்று தெரியாமல் இருக்கிறார் பிரபாகரன். அவரை மாதிரி கோடிக்கணக்கான பிரபாகரன் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கும். காமராஜர்கள் உருவாகியிருப்பார்கள், கற்கன் உருவாகியிருப்பார்கள், ஜீவானந்தம் உருவாகியிருப்பார்கள், வீர சின்னமலை உருவாகியிருப்பார்கள், மருத சகோதரர்கள் உருவாகியிருப்பார், நாச்சியாரம் உருவாகியிருப்பார், பல குயிலிகள் உருவாகியிருப்பார். செக்கிழுத்தார உங்களுக்காக அவரை மாதிரி 1000 சிதம்பரம் பிள்ளை உருவாகியிருப்பார்கள். இந்த நாடு உலகத்திலே சிறந்த நாடாக வழங்கியிருக்கும். சேலத்தில் டால்மியா போர்டில் பல லட்சம் கோடி, ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1000 கோடி அன்றைக்கே சம்பாரிச்சானே. உலகத்திலே மிக சிறந்த பணக்கார நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கும். அதெல்லாம் காப்பாற்றப்பட்டிருந்தால் 1 லிட்டர் குருட ஆயிலோட விலை 75 பைசா அந்த நாடு உலகத்தில் கொய்த்த அன்றைக்கே நம்பர் 1 பணக்கார நாடாயிருச்சு. ஆனால் 1 கிராம் அந்த வெள்ளைக்கல்லில் எடுக்கிற இது 250 ரூபா. அதை விட லட்சம் கோடியான பணக்கார நாடாக நம்ம வந்திருப்போம். இன்றைக்கி டாட்டா, பிர்லா, டால்மியான் எவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருக்குது. மாறிட்டானுங்க அவனுங்க. தனியார் கையில் போயிருக்காது, கல்குவாரிகள் உடைக்கப்பட்டிருக்காது, மலை உடைக்கப்பட்டிருக்காது. சிந்திப்போம். சூடு சொரணை இருந்தால் இல்லை அடிமையாக சாகுவோம்.